சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்பிள் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 5 ஆப்பிள், அதாவது 1/2 கிலோ ஆப்பிளை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஆப்பிள் ஜாம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நேச்சுரலான கிடைக்கிற கலர் தான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் பாதி அளவு தண்ணி விட்டுருக்கிறேன். இதில் இந்த ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். தக்காளி வேகிற டைமில் நம்ம ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணி உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். நம்ம இந்த ஆப்பிளை வேக வைக்க தான் போகிறோம். அதனால் சீக்கிரமாக குக் ஆகணுன்றதுக்காக சின்ன சின்ன பீசஸாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்பிளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இந்த தக்காளியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த தோல்லாம் அப்படியே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த தக்காளியை வெளியில் எடுத்துடலாம். இதை ஆறுனப்புறம் இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம எல்லா ஆப்பிளையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளியை நம்ம வேக வச்சல அதே தண்ணியிலையே இந்த ஆப்பிள் பீசஸையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆப்பிளையும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா ஆறிச்சு. தோலை இப்படி பிச்சு எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆப்பிள் வேகிற டைமுக்குள்ளே நம்ம கலரிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சீனி நல்லா மெல்ட் ஆகட்டும். சீனி நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது இந்த கேரமல் கூட தக்காளி பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கலரிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இந்த ஆப்பிளை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஆப்பிள் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆப்பிளை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த ஆப்பிள் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். ஆப்பிளில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் மிதமான சூட்லேயே இது வேகட்டும். இப்போது ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆப்பிள் பேஸ்ட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனியை உள்ளே சேர்த்துடலாம். சீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியாக வெளியில் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சில ஆப்பிள் நல்லா இனிப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் குறைய இனிப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருந்துக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு தெரியுதுன்னா கொஞ்சம் சீனி கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிற ஆப்பிள் இனிப்பாகவே இருக்குது. அதனால் நான் 200 கிராம் சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டையை உள்ளே சேர்த்துக்கிறேன். பட்டையை வறுத்து பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அது ஹெவியாக ஸ்மெல் வருங்கிறதுக்காக நான் இதை லைட்டாக முழுசாகவே உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வெளியில் எடுத்துருவேன். நம்ம ஆப்பிள் ஜாம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கலரிங்கை உள்ளே சேர்த்துடலாம். கலரிங்கை சேர்த்துட்டு நல்லா ஜாம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஆப்பிள் ஜாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கலராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க.
யாருக்குனே நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம், அதிலே புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இருந்தாலே சரியாக இருக்கும். நான் ஆறுனா இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். பட்டை பீஸை வெளியில் எடுத்துடலாம். நம்ம இந்த ஆப்பிள் ஜாமை விட்டுட்டு இப்படி சாயுங்க. தண்ணியாக வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அது வேகணும். இப்போ வந்து இது கரெக்டாக கெட்டியான ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் நம்ம சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக நம்ம ஆப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ஆப்பிள் ஜாம் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.